உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 42:19. சீக்கிரமா எடுத்து படிங்க. மைக்கில் வாசி. யூதாவின் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை அறிவித்தேன் என்று அறியுங்கள். அப்போ நாம் இன்றைக்கு என்ன பிரசங்கம் கேட்க போறோம்னா, எங்கே நாம் போகக்கூடாது அப்படின்ட்டு நாம் இன்றைக்கு எங்கே நாம் போகக்கூடாது என்பதை குறித்து இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இத நான் போன வாரம் ஒரு பேட்டர்ன்ல இந்த செய்தியை கொடுத்திருந்தேன். இந்த வாரத்துல இதிலிருந்து இன்னும் ஒருபடி கூட நான் மேலா உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க விரும்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் எகிப்துக்கு போகக்கூடாது. யாரு போகக்கூடாது? யூதா என்கிற தேவனை துதிக்கிற ஜனங்கள், அதிலே மீதியா இருக்கிறவர்கள், யுத்தத்தில் அடிபட்டு அங்கங்கே கழிஞ்சி பாவத்தினால பலவிதமான அக்கிரமங்களினால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு 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 கடைசியில கொஞ்சம் மீதியா இருக்கு. இந்த மீதியா இருக்கிறவர்களையும் பார்த்து தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போறாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எகிப்தில இருந்துதான் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்கு அழைச்சிட்டு போறார். அல்லேலூயா. இப்ப கானானுக்கு அழைச்சிட்டு போய், இப்ப கானானுக்கு போகிற வழியிலே அநேகருக்கு அநேக பிரச்சனை. என்ன பிரச்சனை? தண்ணி கிடைக்கல, அப்படி ஒரு பிரச்சனை. அதை தீர்த்து வச்சாலும் திருப்தி அடையல. அப்புறம் சாப்பாடு கிடைக்கல. நாங்க அங்க இருக்கும்போது வெள்ளரிக்காய் குமுட்டிக்காய் சாப்பிட்டோம். நாங்க எகிப்துக்கு போயிருந்தா அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஆண்டவர் என்ன பாலும் தேனுக்கு ஓடுற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறாருன்னு நீ சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்த. நாங்க உன்னை நம்பி வந்தோம். ஆனா இப்ப இங்க பாலும் கிடையாது, தேனும் கிடையாது, தண்ணியே கிடையாது. கும்பிட்டிக்காய், இது கும்பிட்டிக்காயும் கிடையாது, வெள்ளரிக்காயும் இல்ல. நாங்க இப்ப திரும்பி அங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஜனங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு. அப்போ சொல்லப்படுற வார்த்தை என்ன? மறுபடியும் நீ எங்க போவாத? எகிப்துக்கு போவாத அப்படின்ற வார்த்தை. அல்லேலூயா. இந்த கானான் யாத்திரையில, எகிப்தை விட்டு கானானுக்கு வருகிற கானான் யாத்திரையில தேவ ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்யாத அற்புதமே இல்லை. செங்கடலை புழக்கிறாரு, யோர்தானை பிரிக்கிறாரு, எரிகோவை தகர்க்கிறாரு, கண்மலை உடைச்சு தண்ணியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாறாவ தண்ணி மாறாங்கிற கசந்த நீரை மதுரமா மாத்தி கொடுக்கிறாரு. பேரிச்ச மரங்களை கொடுக்கிறாரு. என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ கொடுக்கிறாரு. வானத்தின் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுக்கிறாரு. முடிய நரைக்க விடல, காலை வீங்க விடல, பாதரட்சையை தேய விடல, வஸ்திரத்தை பழமையாக விடல. எந்த குறையும் இல்லாம கூட்டிட்டு போகும்போது மறுபடியும் உனக்கு ஒரு யோசனை, திரும்ப நம்ம எகிப்துக்கே போயிடலாமா? இங்க ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன செய்யணும்? தேவன் சொல்ற இடத்துல பானையா இருக்கணும். தேவன் புறப்படும், தேவனுடைய அந்த வானம், அந்த சக்தி நான் மேகம் புறப்படும் போது இவங்களும் புறப்பட்டு, இதை தவிர வேற ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? அதை கூட கஷ்டம் இல்லாம ஆண்டவர் கொண்டு போனாரு. பகல்ல மேகஸ்தம்பம், ராத்திரியில அக்னி ஸ்தம்பம். பகல்ல மேகம் போய்கிட்டே இருக்கும், இவங்களுக்கு நிழல் கொடுத்துக்கிட்டே போகும். ராத்திரியில
அக்கினி வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே போகும், குளிரும் மாறும். இல்லை இதை மாவு இது வைப்பா போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு செய்தும் எகிப்துக்கு திரும்பி போக ஜனங்களுக்கு யோசனை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தாச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுசா வந்தாச்சு. எத்தனை பேர் முழுசா வந்துட்டீங்க? முழுசா வந்துட்டோம்ல. முழுசா நம்ம தேவனுக்காக வந்துட்டோம். இனி நம்ம போயிட்டு எகிப்துக்கு போலாமா? உலகத்துக்கு போலாமா? நான் திரும்பவும் என்ன செய்ய போறேன்? உலகத்தின் ஜாதிகளோடு கலக்க போகிறேன். திரும்பவும் நான் என்னுடைய ஊராரோடு அனைத்து சம்பிரதாயங்களிலும் கலந்து கொள்ள போகிறேன். அனைத்து பாரம்பரியங்களிலும் நாம் தலையிட்டு இனி அவர்களை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி நான் வாழப் போகிறேன். இப்படிதான் ஒருத்தன் என்ன பண்ணானா, கிறிஸ்தவன் ஆயிட்டான். கொஞ்ச நாள்ல கிறிஸ்துவுக்குள்ள சில அடிப்படையான சத்தியங்களும் கொஞ்சம் கடினமா தெரிஞ்சிச்சான். உடனே உலகத்திலேயே நம்ம சொந்த காரியம் சிந்தாபாத்திரம் சுத்திட்டு இருந்தோம். இங்க பார்த்தா நிறைய கட்டளைகள்லாம் வருது. சரி, திரும்ப உலகத்துக்கே போய் கொஞ்ச நாள் இப்படி வந்துட்டான். நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, ஸ்நானம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றான், நல்லா அப்படியே இயேசுக்காக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு யோசனை, உலகத்துல நம்ம மறுபடியும் போய் வாழ்ந்துடலாமே, என்னத்துக்கு இங்க போய் ஏதோ பரலோகம் காணாதது சொல்லி இருக்காங்க, இதுக்காக நம்ம போய் பின்னாலே போக கூடாது, இந்த கூட்டத்துக்குள்ள போய் உட்காரக்கூடாதுன்னு போயிட்டான். மறுபடியும் உலகத்துல போய் ஒரு நாள் அவன் பாட்டு உலகத்துல போனா வந்தா சொந்தக்காரங்க எல்லாம் போனோம். எல்லாரும் கிட்ட நடிக்கிறாங்க, என்னடா போனேன் திரும்பி வந்துட்டேன், ஒன்னும் ஒத்துறலையா அப்படின்னா. இன்னொருத்தர் கேட்டான், ஏப்பா மாப்பிள்ள அங்க போனப்ப எல்லாரும் போய் திரும்பி வராம எல்லாரும் உற்சாகமா அங்கேயே இருக்கிறாங்க, நீ மட்டும் திரும்பி வந்துட்டு என்ன எதுவும் காசு கிடைக்கலையா, எதுவும் கொடுக்கலையா? இன்னொருத்தர் கேட்டான், அவன் காரியத்தோட திரும்பி வந்திருக்க மாட்டான், அவன் அங்கே இருந்து இன்னொரு 10 பேரை கொட்டுவான்னு சொல்லியிருப்பானுவான், அதனால அங்க வந்திருப்பான். இப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்றான். ஒருத்தன் சொல்றான், இந்த பாரு நீ வந்துட்டு இல்ல, எப்படி வந்துட்டு இல்ல, அவ்வளவுதான் உனக்கு போ, அந்த சாமி உன்னை சாவடிச்சிடும் கிளம்பு அப்படிங்கிறான். இப்படியே உலகத்துக்குள்ள வந்துட்டோன்னு சந்தோஷமே இல்லை அவனுக்கு. அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அவனுக்கு இடிக்குது, எங்க போறானோ அவனுக்கு அங்கெல்லாம் இடிக்குது. கட்சியில கோயிலுக்கு போனான், நான் சாமி கும்பிட, கோயிலுக்கு சாமி கும்பிட போனான். சாமி கும்பிட போனோம்னா அங்க போய் நின்றுறான் கோயில்ல. திடீர்னு சாமி வந்து ஆடி இவன் கழுத்தை பிடிச்சி கடிச்சு ரத்தம் முடிக்கிறான். இவ்வளவு நாள் இல்லாம போயிட்டே, நீ இப்போ விட்டோம்னாங்க ஒரு ரத்தம் எனக்கு கிடைக்காதுன்னு கழுத்தை பிடிச்சி கடிச்சு ரத்தம் முடிக்கிறான். அவன் ஐயோ 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 ஐயோன்னு துடிச்சு கதறி எப்படியோ பிறண்டு உருண்டு எந்திரிச்சு ஓடுறான். அது துரத்துதான், ரத்தம் குடிக்காம உன்னை விடமாட்டேன், ரத்தம் குடிக்காம உன்னை விடமாட்டேன்னு ஓடி ஓடி பாக்குறான், குளத்துல சாடுறான், அது குளத்துல சாடுது. இவன் எந்திரிச்சு அந்த பக்கமா போய் வேலியை தாண்டுறான், அது வேலியை தாண்டுது. இவனை விட அது அதிகமா வேகமா வேலியை தாண்டுது. தென்னை மரத்துல ஏறான், இது அவனுக்கு முன்னால சட்னி ஏறுது. எங்கேயுமே அவனை விடலையும் ஓட்டு பெரட்டி அடிச்சு இயேசுவேன்னு கத்துனானா. கடைசியா கத்துனவன டக்குன்னு விழுந்துச்சான் அந்த பேய்க்கு. அப்ப மரத்துல இருந்து பாக்குறானா, என்ன காப்பாத்தனது இயேசு போட்டுனானா. அப்ப நம்ம உலகத்தை திரும்ப சந்தோஷப்படுத்தணும்னு போனது எனக்கு தான் ஆபத்து போல இருக்கு. இனி போன ஒழிஞ்ச அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மரத்துல இருந்து அவனுக்கு இறங்க முடியல. கை காலெல்லாம் கட்டி போச்சு, பல்லெல்லாம் இறுகிடுச்சு. யோசிக்கிறான், எப்படி என்னை யாரையும் அழைக்க விட போறேன், நான் என்ன ஆக போறேன்னு தெரியல, இங்கேயே செத்துருவோம் போல இருக்கு. ஏசு என்னை காப்பாத்திட்டாரு, எல்லாம் என்ன துரத்தி என்னை காப்பாத்திட்டாரு. இனி நான் எப்படி இறங்க போறேன் அந்த மரத்துல இருந்து கீழே? ஏன்னா முள்ளுகள் எல்லாம் தாண்டி ஏறி இருக்கிறான் மரத்துல. அப்பதான் ஒரு கை வந்து அவன் தூக்கி நிற்கலாம். ஒரு கையை அவனை தாங்கி தூக்கி கீழே இறங்கி வந்துச்சான். இதை பார்த்தேன், நான் ஒரு கதையில பார்த்தேன், எழுதி வச்சிருக்காங்க.
அப்ப பார்த்தா நீ உலகத்துல வந்துட்ட, முழுசா வந்துரு. வேற ஒண்ணு, நீ எகிப்துக்கு திரும்பி போன. எகிப்து எப்படிப்பட்ட இடம் தெரிந்தானே? இருப்பு காலவாய். இருப்பு காலவாய் அப்படின்னா என்னது? இரும்பு உருக்குற இடம். உன்னை உருக்கி போட்டுரும். இரும்பையே உருக்குமானா உன் நிலைமை என்ன எகிப்துல? அல்லேலூயா. 400 ஆண்டுகள் எல்லாரும் அடிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், செத்து போனார்கள். அநேக தலைமுறைகள் செத்துச்சு. சோறு இல்லாம அடிச்சான். செங்கல் அறு, நாங்க சொல்ற எண்ணிக்கையில செங்கல் அறுத்து கொடுக்கணும். அதுக்கு வைக்கோலும் நிலைக்கிற நீயே போய் சேர்த்துன்னு வரணும். சேர்த்துட்டு வந்து நாங்க சொல்ற எண்ணிக்கையில ஒரு செங்கல் கூட குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சேர மிதிக்கும் போது முதுகுல அடி, வேகமா மிதிடா. அவன் கல்ல அறுக்கும் போது மிதி, வேகமா கல்ல அறுடா. அடுக்கும் போது அடி, வேகமா அடுக்குடா. சாப்பாடு ஒருவேளை கூட உடம்பு. அப்படி எகிப்து அவனை போட்டு வாட்டிச்சு. அதுல இருந்து ஆண்டவர் மோசையை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை உருவாக்கி வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போகிறார். ஆனா இந்த யூத ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் எகிப்தை யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதே போல நீங்களும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க. என்னமா கார்த்திகா, கத்தருக்குள்ள வந்துட்டியா? வரல, நான் வெளியிலே இருக்கிறேன். ஐயோ, உள்ள போனாக்கா அப்புறம் நீ வந்துட்டியா கத்தருக்குள்ள? போய் சொல்லாத, நான் கத்தருக்குள்ள வந்துட்டேன் பாஸ்டர், நான் கத்தரைத்தான் நேசிக்கிறேன், கத்தரைத்தான் நான் நம்புறேன், அவருக்கு தான் நான் இதுவரைக்கும் ஆராதனை செய்யறேன், அவரை விட்டா எனக்கு ஒரு வழியிலே பேசிவிட்டு அந்த குடும்பம் போனவொடனே நேர வேற எங்கேயாவது போறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில இருக்கிறது, புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில சபையில இருக்கிறது, சனிக்கிழமை ஜபத்துல பகல்ல சபையில இருக்கிறது. எங்க போன, அங்க போனேன், இங்க போனோம், அதுக்கு போனேன், அப்புறம் எப்படி நீங்க வந்தேன்னு ஆண்டவருக்குள்ள முழுசா வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் உலகத்தை எட்டி பார்க்க போயிடாத. போனீன்னா உனக்கு தான் அடி, போனீன்னா உனக்கு தான் அடி. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு வெறி கொண்டாட்டம் அலையும். எது மாதிரி? கெர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி. கெர்ச்சிக்கிற சிங்கம் எதுக்கு கெர்ச்சிக்கும்? ஏதாவது பசியில எவனே ஏதாவது மிருகத்தை அட்டிச்சு திங்கிறதுக்கு தான் கெர்ச்சிக்கும். அதே போல கெர்ச்சித்துக்கு தெரியலாம் பேய். எவெல்லாம் கிடைக்கிறானோ அவனெல்லாம் டபக்கு டபக்குன்னு வயிற்றுல முழுங்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமை உங்களை முழுங்கி 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 உள்ள கொண்டு போய் பார்க்குது. ஆண்டவர் ஏதாவது சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து உங்களை காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் விட்டு கொடுக்க காப்பாத்தி காப்பாத்தி இழுத்துட்டு வருவாருன்னு நினைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ணான ஒருத்தன், நான் அந்த பக்கம் ஒருத்தன் நிற்கிறான். ஒன்ன விடுறான், அவன் போய் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிமா. உடனே 4 பேர் வந்து போனோம்டா வேணாண்டா வேணாண்டான்னு கை பிடிச்சிருப்பாங்க. கை பிடிச்சி இருக்கிறத வச்சு இருறோம் விட்றாவன இருறா அப்படிமா. இப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இருந்தான் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போறான். எவனை இழுக்கல, எவனை இழுக்கல, அவனை போறான். அவ்வளவுதான் ஒரு வீரம். அதே மாதிரி இப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள நான் வந்துடுறேன்னு ஒரு மாதிரி இருப்பீங்க. வாங்க வாங்கன்னு ஒரு மாதிரி உலகத்தை விட்டு நீங்க வந்துருங்கன்னு உங்களை நாங்க அப்படியே தாளாட்டி பாராட்டிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு காலம் உள்ள வந்த பாடு இல்ல. ஒரு நாள் நீ அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க மட்டும் பேசாம வாஞ்சோம்னு ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீ உள்ள வர மாட்ட. பையன் அங்க இருந்து ஒரு நாள் வேஷம்தான் போட்டிருக்கலாம் போல, நேரம் பின்னால போய் அடிச்சிடலாம பின்னால அடி. சாத்தாவுடைய வேலை என்ன? பின்னால் அடிக்கிற வேலை. பின்னால் அடிப்பான், நேரம் முன்னால வரவே மாட்டான். நல்லா தெரிஞ்சுங்க. எங்க போவாத? எகிப்துக்கு போவாத. எகிப்துக்கு ஒரு அடிமைத்தன வீடு, எகிப்து ஒரு பாவ குழி, எகிப்து ஒரு வேசித்தனத்தினுடைய
ராஜ்யம். எகிப்து உன்னை அழிப்பதற்காக காத்திருந்த இடம். எகிப்து ஒரு சர்வாதிகாரம் படைத்த இடம். தோத்திரம். எகிப்து ஒரு செழிப்பின் பூமி. ஆனால் அந்த செழிப்புக்காக நீ உன்னையே விட்டு போட வேண்டிய நிலைமை வரும். அது மட்டும் இல்ல, எகிப்து தேசம் என்பது அந்த எகிப்து தேசத்தையே ரட்சித்த யோசேப்பையே மறந்த ஒரு துரோக நாடு. யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றி எழுதியிருக்கா இல்லையா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? யோசேப்பின் வரலாறு தெரியாத ஒரு அரசன் எழும்பி, அதுன்னு அர்த்தம். யோசேப்பு இல்லைனாக்கா எகிப்து விட்டுருக்குமா? அவனையே மறந்தது உன்னை மறக்காம இருக்குமா? தயவு செய்து உலகத்தை நம்பாத. தயவு செய்து உன் சொந்த பந்தத்தை நம்பாத. தயவு செய்து ஊர் உறவு முறையை நம்பாத. எகிப்தை விட்டு எகிப்தை திரும்ப நினைச்சு பார்க்காங்க. ரட்சிக்கப்பட்டியா? ஞானஸ்நானம் எடுத்தியா? அபிஷேகம் பெற்றியா? கர்த்தருடைய வழியில வரியா? வந்துகிட்டே இருக்கிறியா? ஆண்டவரை பிரியப்படுத்துறியா? அவருக்காக கொடுக்கிறியா? சோர்வு வருதா? கவலை வருதா? துக்கம் வருதா? இடையில சாத்தவனோடு போராடுறானா? நீ அதை நினைச்சு மறுபடியும் உலகத்துக்கு போகணும்னு நினைக்காத. ஆபத்து அங்கதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.